விசமிகளால் மேற்கொள்ளப்பட்ட விஷமத்தனமான செயல் காரணமாக தமிழ் இனத்தினுடைய விடுதலைக்காகவும் தமிழ் மக்களுடைய தாயகம் எதுவென்றும் தமிழ் மக்களுடைய நாடு தேசம் எதுவென்று எங்களுக்கு அடையாளம் காட்டியபடியினால்தான் தந்தை என்று நாங்கள் அவரை அழைக்கின்றோம். காரணம், இந்த நாட்டில் தமிழ் இனமானது ஒடுக்கப்பட்ட இனமாக இந்த நாட்டில் மாறி மாறி ஆட்சி புரிந்த சிங்கள தேசியவாதிகளால் எமது தமிழ் தேசியம் நசுக்கப்பட்டு எங்களுடைய இனமானது அனைத்து வழிகளிலும் இனம் என்ற அடிப்படையில் நாங்கள் சிதைக்கப்பட்டோம். அந்த காலத்தில் தான் தந்தை அவர்கள் எங்களுக்கான ஒரு தேசத்தை அடையாளம் காட்டினார். அதனால் நாங்கள் அவரை இன்று தந்தையாக கருதி எமது மக்கள் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையில் அவருடைய சிலை சேதப்படுத்தப்பட்டு மீண்டும் அது புத்தெழுச்சி பெற்று இந்த நகரத்தின் மையத்திலே காட்சியளிப்பதை போன்று எமது கட்சியும் எமது மக்களுடைய விடுதலை பற்றி நாங்கள் ஒரு கை கட்சியாக தமிழ் மக்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்ற வேளையில் நாங்கள் கடந்த 75 வருடங்களாக எமது இன விடுதலைக்காக ஈர்த்த ஆன்மாக்களையும் முகமாக நிமிடம் இருக்கின்ற எங்களுடைய அவர்கள் ஒரு ஆசிரியர் நகரப்பகுதியில் நீண்ட காலமாக இருந்த தந்தை செல்வநாயம் அவர்களுடைய உருவச்சிலையை 24ஆம் தேதி இரவு ஒரு சில விசமிகளால் உடைக்கப்பட்டிருந்தது. அந்த சிலையை மீள புனரமைப்பு செய்து இன்றைய தினம் அதை மீள அங்குரார்ப்பண நிகழ்வாக தற்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மன்னார் மாவட்ட இலங்கை தமிழர் கட்சி சார்பாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. அது தொடர்பாக ஒருவரை கைது செய்து தற்பொழுது அவர் நீதிமன்ற தடுப்பு காவலில் இருக்கிறார். எதிர்கால நடவடிக்கையை போலீஸ் தரப்பு நியாயமாக செய்வதாக எங்களிடம் உறுதியளித்திருக்கிறார்.